திருட்டு பைய, அயோக்கிய, பிட் பாக்கெட்டு, பிராத்தல் பண்றவன் இந்த மாதிரியான அக்யூஸ்டுங்கள்லாம் போய் சேர்றதுக்குன்னு இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் வந்து சவுத் மீடியான்னு அங்க போய் சேர்றோம். ட்விட்டர்ல வந்து 2 ஐடி வச்சிருக்காங்க. ஒரு ஐடி வந்து இவன் பேர்ல ஒரு ஐடி, இன்னொரு ஐடி பாத்தீங்க அப்படின்னா வடைசெட்டி தலையன். புரோக்கர் பையன் என்ன பண்றான், புரோக்கர் சங்கர் இந்த வடைசெட்டி தலையனை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ மாத்து, அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் செய்யி அப்படின்னு. இந்த யூடியூப் புட்டர்ஸ்னு ஒருத்தன் அவன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கான், கருத்து ரீதியா நல்லா எதிர்கொண்டு பேச முடியல. அப்படி சரி நான் என்னென்ன பண்ணணும், உன்னுடைய அந்த வடைசெட்டி தலையன்கிற அந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல, அதை யூடியூப் புட்டர்ஸ்னு பேரை மாத்து. ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கானுங்க பிரதர். அந்த போட்டோல யூடியூப் புட்டர்ஸ்ல வந்து மைனர் பிரதர் கூட இன்னொருத்தர் பண்ணுவார்ல, சத்யா பிரதர், அவர் போட்டோவும் இவர் போட்டோவும் போட்டு, அதாவது பிரதர் சத்யா பிரதர் சொல்ற மாதிரி நீ செத்தா ஓடி போனவன் பொண்டாட்டி எனக்கு தானே, அதுக்காக என்ன சாக சொல்றியாடா அப்படின்னு இவர் சத்யாட்ட சொல்ற மாதிரி, ஓடி போன மைனரின் பொண்டாட்டி மீது காதல் கொண்ட செனப்பண்ணி சத்யா அப்படின்னு வந்து பிரதர் ஒரு கேப்ஷனை போட்டிருக்கு. இதெல்லாம் டே புரோக்கரு, உன் வீட்டில் உள்ள பொம்பளைங்க இந்த மாதிரி போட்டா சும்மா இருப்பியாடா நீ? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த இந்தியாவில் பிரதர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். இவனெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன். கனிமொழி அவர்களை போட்டோ போட்டு இவ கண்ணகியா அப்படின்னு கேட்டுருக்கான். இதுக்கு இந்த சரக்கு சங்கர், சோனியா அருண்குமார்லாம் வக்காலத்து. இந்த பெண்ணிய போராளிங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கே ஒரு லேடி சோனியா அருண்குமாரோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி இவ கண்ணகியான்னு கேட்டா சும்மா இருக்குமா அந்த அம்மா? உன் போட்டோ போட்டு நானே கேட்கறேன், சும்மா இருப்பியா நீ? இந்த ட்விட் போட்ட பாலாஜி மட்டும் தனிச்சையாக போட்டதில்லை. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புரோக்கர் சங்கரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோனியா அருண்குமாரும் இவங்க 2 பேர்த்தினுடைய டைரக்ஷன்ல தான் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கான். இவனை போய் கைது பண்ணதுக்கு ஐயோ நம்ம அடியால் மாட்டிக்கிட்டானே, வெளியே தெரிஞ்சா என்னடா பண்றது அப்படின்னு இந்த சரக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் இது ஜாஃபர் சாதிக்காக தான் இந்த விஷயம் பண்ணாங்கன்னு பரப்புறானுங்க. இப்படிப்பட்ட இந்த பாலாஜிக்கு அதிமுக கட்சி வந்து நிக்குதுங்க. யார் வந்தா? ராஜ் சத்யன். அவன் தான் அந்த அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கு செயலாளராக இருக்கான், மாநில செயலாளராக இருக்கான். அவன் வராமது இவன் பெரிய தியாகி மாதிரி. இவன் போனதே கேவலமான கேஸ். பல பெண்களை தப்பா அவதூறா பேசி உள்ள போயிருக்கான். திருட்டு பைய, பொறுக்கி பைய, அயோக்கிய பைய, ராஸ்கல். அவனுக்கு ஆதரவா இன்னொரு பொறுக்கி வந்து நிக்குது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்று அதிமுக ஐடி விங்கை சார்ந்த பாலாஜி அப்படின்ற நபர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டது போதைப்பொருள் வழக்கில் கைதாகி இருக்கின்ற ஜாஃபர் சாதிக் அவர் குறித்து அவர் எழுதியதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக அதிமுகவினரும் சவுக்கு சங்கரும் ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிமுக ஐடி விங்கை சார்ந்த பாலாஜி எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய பின்னணி என்ன, இந்த விவரங்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். யார் இந்த பாலாஜி? இந்த அதிமுக ஐடி விங்கை சார்ந்த இந்த நபரை எதற்காக நேற்று காவல்துறை கைது செய்தது? இன்னைக்கே அந்த நபர் ஜாமீன்ல வந்துட்டுதா தகவல் வெளியா இருக்குது. எதற்காக அந்த நபர் கைது செய்யப்பட்டார்? பாலாஜிங்கிறவன் வந்து பை பர்த் 420, 1ஆம் நம்பர் திருட்டு பைய, அயோக்கியன் அப்படின்னு நான் சொல்லல. அவன் வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றது. எந்த பகுதி? அவன் வந்து வேலூர் மாவட்டத்துல சோழிங்கருங்கிற ஏரியா. அவன் பாலாஜி வந்து இன்னும் வந்து ரொம்ப நம்ம வந்து பாலாஜியை பத்தி நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும்னா ஷவுக்கு சங்கரோட ஃப்ரெண்டு. ஓகே. ஷவுக்கு சங்கர் கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியாளு. ஓகே. அப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவரு சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான் வேலை செய்யறாரா? ஏன்னா அதிமுகல இருக்கிற ஒரு நபராச்சு. சவுக்கு சங்கர் மூலமாக அதிமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ராஜி சத்யன் கிட்டையும் வேலை செய்யறாரு. செய்யறான். அவங்க வரைய தர முடியாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஊடகவியலாளர் பேர்ல பெண்ணுரிமை போராளின்னு ஒரு அம்மா சொல்லிட்டு தெரியும். இந்த அம்மா பேர் கூட சோனியா அருண்குமார்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்காகவும் வேலை செய்யறான். உன்னாச்சா?
இதெல்லாம் நம்ம எடுத்த முடித்தன்னு சொல்லல, எல்லாத்துக்குமான ப்ரூஃப்ஸும் நம்பிக்கிட்டு இருக்கு. இவங்க போட்ட வந்து இது ட்விட்ஸ் இருக்கு, அந்த வந்து ட்விட்டை இவங்க வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இதன் சார்ந்தே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து இவன் ஜாஃபர் சாதிக்கை பத்தி பேசுனதுக்காக, ஜாஃபர் சாதிக்கை பத்தி எழுதுனதுக்காக தான் கைது செய்யப்பட்டானா அப்படிதான் சவுக்கு சங்கர் சொல்றாரு. சவுக்கு சங்கர் வந்து பெரிய புடுங்கி அவர் சொன்னா நம்பணும். ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, சவுக்கு சங்கர் இந்த கவர்மெண்ட் வெளியே விட்டு வச்சிருக்கிறதுனால இன்னும் வந்து எத்தனை பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. சமூக சீர்கேடு இந்த சவுக்கு சங்கர்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பிரதர், ஜாஃபர் சாதிக் கேஸ பேசுனதுக்காகலாம் இவனை ஒன்றும் வந்து கைது பண்ணல, அதுக்காக தான் இவனை வந்து பிரதர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சவுக்கு தான் முதல்ல கைது பண்ண. ஆமா ஆமா பண்ணணும். உண்மையிலே அப்படி என்ன செஞ்சானா, சவுக்கு சங்கர் வந்து எவ்வளவு பெரிய சாடிஸ்ட்னு இதில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல விஷயங்களை பார்த்துட்டு இங்க வருவோம். ஆமா, அவர் வந்து அவர் குடும்பத்திலேயே வந்து அவருடைய மனைவிய எப்படி வந்து டார்ச்சர் பண்ணாரு, இப்படியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம். அதை தாண்டி இந்த சரக்கு சங்கர், இந்த புரோக்கர் சங்கரை வந்து வெளியில அவன் செய்யற தப்புக்களை அம்பலப்படுத்துறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அவன் எப்படி டார்கெட் பண்ணுவான், அவங்கள வந்து மன ரீதியா அவன் எப்படி வந்து இது பிரச்சனை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்ரீமதி வழக்காக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் வழக்காக இருக்கட்டும், இதுலலாம் சவுக்கு இதுலலாம் புரோக்கர் சங்கர் யார் பக்கம் நின்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணு பக்கம் நிக்கல, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஸ்கூல் பக்கம் நான் காசை வாங்கிக்கிட்டு, இந்த பக்கத்து பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பக்கம் நிக்கல, இந்தாண்ட இருக்கக்கூடிய இதற்கு காரணமாக இருந்த துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை பக்கம் நின்னான். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் இந்த புரோக்கர் சங்கர் காசுக்காக. இந்த விஷயங்களை வந்து நம்மள மாதிரியே இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் ப்ரூடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வந்து பிரதர் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய மைனர் பிரதர் வந்து இதன் சார்ந்து இவன் வந்து செஞ்ச தப்புக்கள் எல்லாம் இவர் வந்து பிரதர் தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு வர்றாரு. இதை அவனால தாங்க முடியல. இவனால அதை தாங்க முடியலன்னு எப்படி சொல்றேன்னா, ட்விட்டர்ல அவருடைய வந்து யூடியூப் ப்ரூடர்ஸ்ங்கிற ஐடியா வந்து இவன் பிளாக் பண்றான். அப்படின்னா இவனால தாங்க முடியலன்னு அர்த்தம், அவரை வந்து எதிர்கொள்ள முடியலன்னு அர்த்தம். ஆமா, இப்ப நம்மளும் வந்து ஆரம்பத்துல விமர்சனங்கள் வைக்கிறப்ப என்னோட ட்விட்டர் ஐடியும் பிளாக் பண்ணிட்டு அங்க போய் தனியா வந்து அவரு திட்டிக்குவாரு. ஆமா கதவை சாத்திட்டு கம்பு சுத்துறது, மான் கராத்தே பண்றது, இதெல்லாம் கைத இருந்தவர் சவுக்கு சங்கர். இன்னொரு படம் பாத்திருக்கீங்களா, கஞ்சா கருப்பு வந்து பூட்ட வீட்டுல போயிட்டு வம்பழுத்துட்டு இருப்போம்ல, வீடு பூட்டி இருக்கு, இங்கட வீடு பூட்டா நான் வம்பழுப்பையாங்கிற கதை மாதிரி நாம, அதாவது வந்து நம்மளை போன்றவர்கள்லாம் பேசக்கூடியதெல்லாம் ஏத்துக்க முடியாம அவங்களெல்லாம் என்ன பண்றான், ட்விட்டர்ல பிளாக் பண்ணிடுறான். ஆனா பண்ணிட்டு இப்ப இங்க வாங்க, இந்த பாலாஜி வெள்ளைச்சாமி அப்படின்னு ஒருத்த வந்து நேற்று காவல்துறையால கைது செய்யப்பட்டான்ல, இவன் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் நீதி மையத்துல இருந்திருக்கான். இவன் மக்கள் நீதி மையத்துல இருந்தா ஒன்றும் பெருசா வருமானம் ஒன்றும் கிடைக்கல போல, என்னடா கை வேற அரிக்குதே, என்னடா பண்ணலாம். இந்த சமயத்துல கிரிப்டோ கரன்சி பிசினஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து காசை போட்டான் போல, அதுலயும் பெருசா இன்கம் வரல. என்னடா பண்ணலாம், சரி திமுகவுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போக ட்ரை பண்ணியிருக்கான். அங்க இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, தம்பி உனக்கு திமுகவுக்கு செட் ஆகாது, நீ பெரிய திருட்டு போய் அங்க வந்து உள்ளார போய் ஒன்னாலையும் குப்பை கொட்ட முடியாது. இவன் கிட்ட மட்டும் சொன்னது இல்லாம திமுக காரங்கிட்டையும் இவன் நம்ம ஆட்கள் எல்லாம் கட்சியில சேர்த்துக்காதீங்கன்னு இவன் கூட உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அங்க உள்ளவங்களே நம்ம கிட்ட சொன்ன தகவல்கள் இல்லதான். அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்கான், ஒருத்தர் மூலியமா ஒரு வந்து அதாவது சரியான இடத்துல போய் சேர்ந்துட்டான். எந்த இடம், திருட்டு பைய, அயோக்கிய, பிட்பாக்கெட்டு, பிராத்தல் பண்றவன், போதை பொருள், இந்த மாதிரியான அக்யூஸ்டுங்கள்லாம் போய் சேர்றதுக்குன்னு, இதுல இன்னொரு சேர்த்துக்கோங்க பிளாக்மெயில் பண்றவன், இப்படிப்பட்டவன்லாம் சேர்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் வந்து சவுக்கு மீடியான்னு கோ, அங்க போய் சேர்றான். அவன் நான் தேடிட்டு இருந்த சரியான அடிமை நீதாண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூட வச்சுட்டு, உனக்கு நீ வந்து தம்பி ட்விட்டர்ல என்னென்னலாம் பண்ற காட்டு அப்படின்னு காமிச்சிருக்கான். அவன் காமிச்சிருக்கான். ட்விட்டர்ல வந்து 2 ஐடி வச்சிருக்காங்க. ஒரு ஐடி வந்து இவன் பேர்ல ஒரு ஐடி, பாலாஜின்றது, ஆமா பாலாஜி வெள்ளைச்சாமிங்கிற பேர்ல ஒரு ஐடி. இன்னொரு ஐடி பாத்தீங்க அப்படின்னா வடைசெட்டி தலையன், வடைசெட்டி தலையன்னு ஒரு ஐடி வச்சிருக்கான். இப்ப சவுக்கு என்ன பண்றான், இப்ப வந்து நம்ம புரோக்கர் என்ன பண்றான், புரோக்கர் சங்கர் இந்த வடைசெட்டி தலையனை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ மாத்து, அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் செய்யி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாஸ் நான் நிம்மதிக்கு உங்களுக்கு கீழே வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டான், அந்த வந்து மாஃபியா குரூப்ல போய் சேர்ந்துட்டான். இப்ப உங்களுக்கு ஒருத்தன் வந்து ஞாபகத்துக்கு வருவானே, இதே மாதிரியே இந்த மாஃபியா குரூப்ல ஒருத்தர் தான் இதுக்கு முன்னாடி. அவன் பெரிய கள்ளச்சாராய கோஷ்டி, கொலைகார குடும்பம் பின்னணி கொண்ட ஒரு கோஷ்டி, அவன் பிளாக்மெயிலரு,
இப்படிப்பட்ட பின்னணிக்கெல்லாம் சொந்தக்காரனா ஒருத்த வந்து சவுக்கு கிட்ட, அதாவது இந்த புரோக்கர் சங்கர் கிட்ட இருந்து வேலை பார்த்தான். என்ன, அவன் பாஜகவுல இருந்து இங்க வந்தான். அவன் பேரு வந்து பிரதீப்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவன் கூட வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு ஒரு வந்து ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தான். அது போல இவன் வந்து வடசிட்டி தலையங்கிற வந்து ட்விட்டர் ஐடியோட இவன்ட்ட வரான். இதுதான் இவங்களோட கதை. இப்ப இவன் என்ன பண்றான், சரக்கு சங்கர் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒருத்தன் அவன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். அவன் நம்மளை மிகுந்த கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கான். என்னால அவனை வந்து தொடர்ந்து என்னால அவன்கிட்ட கருத்து ரீதியா என்னால எதிர்கொண்டு பேச முடியல. அப்படி சரி, நான் என்னென்ன பண்ணணும், உன்னுடைய அந்த வடைசட்டி தலை என்கிற அந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல, அதை யூடியூப் ரூட்டர்ஸ் பேரை மாத்து. மாத்திடுறான். இப்ப சரக்கு சங்கர் வந்து அதாவது இது ட்விட்டர்ல உண்மையான யூடியூப் ரூட்டர்ஸ் ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டான். ஆனா இங்க இருக்கக்கூடிய புரோக்கர் சங்கரால் சொல்லி வடைசட்டி தலையன்கிற ஐடி வந்து யூடியூப் ரூட்டர்ஸா மாறுச்சுல, அந்த ஐடியை ஃபாலோ பண்றான். உண்மையான ஐடியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம பிளாக் பண்றான். இவனால் உருவாக்கப்பட்ட ஐடியா ஃபாலோ பண்றான். அப்ப எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டோம் பாத்தீங்களா, வேற ஒரு ஆள் செட் பண்ணி அடிக்கிற மாதிரி. ஆமா, உடனே இந்த ஐடி மூலமாக யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிற பேர்ல ட்விட்டர்ல வந்து செயல்படுது. அதற்கு வந்து அதுக்கு வந்து யூடியூப் ரூட்டர்ஸ், அதாவது உண்மையான யூடியூப் ரூட்டர்ஸ் ஐடியா வச்சிருக்கக்கூடிய மைனர் பிரதர் வந்து நம்மளது வந்து ப்ளூடூத் இருந்தாதான் நம்மளுடைய ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாப்ல. உடனே இவ்வளவுதானே, ஃபேக் கார்ட்ஸ் வந்து நிறைய யூடியூப் ரூட்டர்ஸ் சேனல்ல அவங்க வந்து செய்திகளை நியூஸ் கார்டு போடுவாங்க. ஆமா, அதே மாதிரி நியூஸ் கார்டை இவனும் வந்து போட ஆரம்பிக்கிறான். ஆமா, அப்ப வந்து இவர் அந்த பதிவு போடுறாரு, ப்ளூடூத் இருந்தாதான் நம்மளோட ஐடி, இது வந்து ஃபேக் ஐடி, இதை யாரும் ஃபாலோ பண்ணாது. ஆமா, அதுக்கு கூட இவன் போய் சொல்லியிருக்கான், இவ்வளவுதானே பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். உடனடியே 6000 சில்லற செலவு பண்ணி ப்ளூடூத் வாங்குறாங்க. இந்த 6000 சில்லற இவனுக்கு யார் காசு கொடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு? புரோக்கர் சங்கர் தான். டிரான்சாக்சன் இருக்கு, டிரான்சாக்சன் இருக்கு. அவன் காசு கொடுத்துதான் இவன் வந்து அந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிற ஐடி, அதாவது அந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிற ஃபேக் ஐடிக்கு ப்ளூடூத் வாங்கலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாசம் ஐடி மூலமா என்ன செய்யறான். வர அதாவது பாத்தீங்கன்னா திமுக தலைவர்களாக இருக்கட்டும், இப்ப திமுக கூட வந்து ஒரு சாரண கட்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டேட்டினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், கனிமொழி இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், ராசாவா இருக்கட்டும், இப்படிப்பட்டவங்களெல்லாம் தனிப்பட்ட ரீதியில பாடி ஷேமிங் பண்றது, குடும்ப ரீதியில வந்து தாக்குதல் செய்யுது. ஆபாசமா ஒண்ணும் இல்ல பிரதர். இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை போட்டு இந்த மாதிரி ஈடி இல்ல மோடியே கூட இந்த வந்து முகத்தை பார்த்துட்டு ஸ்டேட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாலாம் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க இருக்காங்களே பிரதர், கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்களுடைய படத்தை போட்டு இவ கண்ணகியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவன் செய்யறதுக்கு இந்த புரோக்கர் சங்கர் அவனுக்கு மாசம் எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்கான்? 25,000 ரூபாய். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. இவனே 2-3 ட்வீட்ல வாயெல்லாம் விட்டுருக்கான். அடே, நான் வந்து வேலூர் சோளிங்கர் தான், ஆம்பளையா இருந்தா வந்து பாருங்கடான்னு சொல்லிட்டு 2-3 பேர்த்த வாயெல்லாம் விட்டுருக்கான். இதெல்லாம் தாண்டி பிரதர், இந்த புரோக்கர் சங்கர் எவ்வளவு கேவலமானவன்னு பாருங்க. ஏன்னா இதை வந்து இந்த ட்விட் போட்ட பாலாஜி மட்டும் தனிச்சையாக போட்டதில்லை. இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புரோக்கர் சங்கரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோனியா அருண்குமாரும் இவங்க 2 பேர்த்தினுடைய டைரக்ஷன்ல தான் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கான் பிரதர். அதாவது பிரதர், இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பிரதர். யூடியூப் ரூட்டர்ஸ் ஐடியா வச்சிருக்கக்கூடிய மைனர் பிரதர் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கார அம்மாவெல்லாம் இவ்வளவு கேவலமாலாம் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த இடத்த நான் சொல்றேன், இவனுக்கு எவ்வளவு கேவலமானவனுங்க. ஒரு கருத்தால எதிர்கொள்ள முடியாம தனி மனித தாக்குதலும் வீட்டுல உள்ளவங்க மீதும் எப்பேற்பட்ட அவதூறுகள்லாம் இவனுக்கு வந்து பரப்புவானுங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு கேவலமானவனுங்க அப்படிங்கிறதுக்கு அதை படிக்கிறேன். ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கானுங்க பிரதர். அந்த போட்டோல யூடியூப் ரூட்டர்ஸ்ல வந்து மைனர் பிரதர் கூட இன்னொருத்தர் பண்ணுவார்ல, சத்யா பிரதர், அவர் போட்டோவும் இவர் போட்டோவும் போட்டு, அதாவது பிரதர் சத்யா பிரதர் சொல்ற மாதிரி, நீ செத்தா ஓடி போன பொண்டாட்டி எனக்கு தானே, அதுக்காக என்ன சாக சொல்றியாடா அப்படின்னு இவர் சத்யாட்ட சொல்ற மாதிரி, ஓடி போன மைனரின் பொண்டாட்டி மீது காதல் கொண்ட செனப்பண்ணி சத்யா அப்படின்னு வந்து பிரதர் ஒரு கேப்ஷனை போட்டிருக்காங்க. இதெல்லாம் இது வந்து எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோழி சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ ஒன்றில் வந்து பதர் ஒரு லேடி ஃபோட்டோ போட்டிருக்காங்க, கெஸ் ஹூ, இது யாருன்னு வந்து கனிங்க அப்படின்னு. அதுக்கு இவன் போட்டிருக்கான் யூடியூப் ரூட்டர்ஸோட ஓடி போன பொண்டாட்டின்னு போட்டிருக்கான். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இதுல வந்து இவன் பண்ற வேலைக்கு பெருமை வேற. ஓ, சவுக்கு சங்கரோட போட்டோ என்ன எழுதியிருக்காரு? இவன் தான் இந்த பாலாஜிங்கிறவன். சவுக்கு இல்ல, புரோக்கர், திருட்டு பைய. நான் கேட்கிறேன் பிரதர், தவறா எடுத்துக்காதீங்க. நான் இவன்ட்டே கேட்கிறேன், டே புரோக்கரு, உன் வீட்டுல உள்ள பொம்பளைங்க இந்த மாதிரி போட்டா சும்மா இருப்பியாடா நீ? ஆனா அப்படி யாரும் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மூளை இருக்கு, எங்களுக்கெல்லாம் நோக்கம் இருக்கு, கொள்கை இருக்கு. முன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த இந்தியாவில் பிரதர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். இவனெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் இந்த சவுக்கு சங்கர் என்கிற திருட்டு பைய சங்கரை செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன் பிரதர். இப்ப நான் படிச்ச ட்வீட்லாம் பாத்தீங்களா? இப்படிலாமா போடுறது? அவரு உன்னை விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அதற்கு பதில கொடு, இல்லைன்னா அவரை விமர்சனம் பண்ணு. குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அவர் பேர்லயே ஒரு ஐடியா ஓபன் பண்ண வச்சு அதுக்கு நீ காசும் கொடுத்து அதுக்கு அதை வந்து செய்யறவனுக்கு மாசம் மாசம் செலவுக்கும் காசு தரனா, இதை விட ஒரு கூலிப்படையை பார்க்க முடியுமா பிரதர்? கூலிப்படை கூட இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்து நான் பார்த்ததில்லை பிரதர். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து, இது மட்டும் இல்லாம கட்சியில உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் விமர்சனம் செஞ்சதெல்லாம் அடிப்படையாக வைத்து மைனர் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நேற்று வந்து பிரதர் போலீஸ்ல தூக்கியிருக்காங்க. அவன் வீட்லயே போய் தூக்கியிருக்காங்க. சோளிங்கர்லாம் அவன் வீட்லயே போய் தூக்கியிருக்காங்க. தூக்கினதுமே ஒத்துக்கிட்டான், நான் தாங்க இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதை கூட பாக்குறவங்க சொல்லலாம், காவல்துறை ஒருவேளை அடிச்சு சொல்ல வச்சிருக்கலாம், இப்படி சொல்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் பிரதர். என்னன்னா, இந்த ப்ளூடூத் வாங்கிட்டா வந்து பிரதர் உங்களுக்கு ட்விட்டர்ல மானிட்டைசேஷன் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, உங்களுக்கு அதிக லெவல்ல ஒரு 5 மில்லியன் ரீச் போனுச்சுன்னா 3 மாசத்துக்குள்ள பேமெண்ட் வரும்ல. அந்த பேமெண்ட் வந்து இவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணி இவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, அந்த ஃபேக், அதாவது எந்த ஐடினா சவுக்கு சங்கர் அதாவது சரக்கு சங்கர் சொல்லி ஃபேக்கா உருவாக்கப்பட்ட யூடியூப் ரூட்டர்ஸ், அதன் மூலியமாக பல வீட்டு பெண்களை, அதன் மூலியமாக பல முக்கியமான ஆட்களை கேவலமாக ஒருமையில அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமாக விமர்சனம் செஞ்ச அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் ஃபேக் ஐடிக்கு வந்து பிரதர் மானிட்டைசேஷன் ஆகி அதற்கு வந்து எந்த அக்கௌண்ட்ல காசு போயிருக்கு அப்படின்னா இந்த பாலாஜிங்கிற அக்கௌண்ட் காசு போயிருக்கு. இப்போ உங்களுக்கு சட்டப்படி நீங்க இல்லன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஆமா, இந்த வேலைலாம் செஞ்ச ஐடி, அந்த ஐடியில இருந்து மானிட்டைசேஷன் ஆகி எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுதுன்னா இவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. இவனை வந்து பிடிக்கும் பொழுது உன்னுடைய செல்போன்ல அந்த ஐடி லாகின்ல இருந்திருக்கு. அப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல, சட்டப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை காவல்துறை தான் பொய்யா சித்தரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு விஷயம் இது. இப்ப சொல்லுங்க, இதுக்கும் ஜாஃபர் சாதிக் கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜாஃபர் சாதிக் வக்காலத்து வாங்குறது நம்ம வேலை கிடையாது. ஜாஃபர் சாதிக்கு வந்து, அதாவது பார்த்தா ஜாஃபர் சாதிக்கு சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் வழக்கு வந்து விசாரணையில் இருக்கு. அது வந்து பார்த்தா நடந்திருந்தா தக்க தண்டனை கொடுக்கணும். அதை நானே சொல்லுவேன். போதைப் பொருளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற ஆளு கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலை செஞ்ச ஒரு திருட்டு அயோக்கிய ராஸ்கல் இவனை போய் கைது பண்ணதுக்கு, ஐயோ நம்ம அடியால் மாட்டிக்கிட்டானே, வெளியே தெரிஞ்சா என்னடா பண்றது அப்படின்னு இந்த சரக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் இது ஜாஃபர் சாதிக்காக தான் இந்த விஷயம் பண்ணாங்கன்னு பரப்புறானுங்க. இதுல அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன், அதிமுக மாதிரி ஒரு கேவலமான கட்சி நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இப்ப இந்த பாலாஜி பண்ண விஷயங்கள்லாம் சரியா? தப்புதான். எந்த, அதாவது மனுஷனா பிறந்த மனித தன்மையோட உள்ள எவனுமே ஏத்துக்க மாட்டான். இப்படிப்பட்ட இந்த பாலாஜிக்கு அதிமுக கட்சி வந்து நிக்குதுங்க. யார் வந்தா? ராஜ் சத்யன். அவன் தான் அந்த அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கு செயலாளராக இருக்கான், மாநில செயலாளராக இருக்கான். அவன் வராமது இவனுமோ வந்து இவனுமோ நம்ம ஸ்டேட்ல நடக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைக்கு லஞ்ச லாவணி, நான் சொல்றேன் இங்க வந்து அதாவது நம்ம வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இவனுமோ எதிர்த்து போராடி அதனால வந்து இப்ப உள்ள வந்து கவர்மெண்ட் வந்து கைது பண்ணன மாதிரியும், என்னமா இப்ப உள்ள கவர்மெண்ட் பண்ண தப்பை இவன் தட்டி கேட்டு அதற்கு வந்து கவர்மெண்ட் கைது பண்ண மாதிரியும், இவன் பெரிய தியாகி மாதிரி. இவன் போனதே கேவலமான கேஸ்.
பல பெண்களை தப்பா அவதூறா பேசி உள்ள போயிருக்கான். திருட்டு பைய, பொறுக்கி பைய, ஐயோகே பைய, ராஸ்கலு. அவனுக்கு ஆதரவா இன்னொரு பொறுக்கி வந்து நிக்குது. அந்த பொறுக்கி தான் அதிமுகவினுடைய ஐடி விங்ல மாநில செயலாளர் இருக்கக்கூடிய ராஜி சத்தியன். இப்ப சொல்லுங்க, அதிமுகவை கேவலமான கட்சி நான் சொல்லுவேனா மாட்டேனா? உண்மையாலுமே எடப்பாடி நல்ல மனுஷனா இருந்தாருன்னா இந்த ராஜி சத்தியன் எல்லாம் பொறுப்பு போட்டு தூக்குங்கன்னு சொல்லுவேன். உண்மையாலுமே வந்து எடப்பாடியார் வந்து தனிப்பட்ட முறையில ஓரளவுக்காவது மனித தன்மை இருக்கு அப்படின்னா இந்த ராஜ் சத்தியன் எல்லாம் இந்த கட்சி விட்டு தூக்குங்க. இதுல இப்ப சொல்லுங்க பிரதர், ஜாஃபர் சாதிக்காக தான் இந்த அதுக்கு தொடர்பு இல்ல. வேற என்ன ஆளும் கட்சி குறிப்பாக திமுகவினர் குறித்து பதிவிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது. அது திமுகவினரை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு, யார் யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு? இப்ப வரம் பிரதர். என்ன அதாவது பிரதர், கனிமொழி அவர்களை போட்டோ போட்டு இவ கண்ணகியா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு இந்த சரக்கு சங்கர், சோனியா அருண்குமார்லாம் வக்காலத்து. இந்த பெண்ணிய போராளிங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கே ஒரு லேடி சோனியா அருண்குமாரோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி இவ கண்ணகியான்னு கேட்டா சும்மா இருக்குமா அந்த அம்மா? உன் போட்டோவை போட்டு நானே கேட்கறேன், சும்மா இருப்பியா நீ? இல்ல கேட்கற சும்மா இருப்பியா? அடுத்தது இது என்னது பாருங்க பிரதர், ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை போட்டு இந்த படத்தை தமிழக எல்லைகளில் மாட்டினால் போதும், ஈடு இல்ல மோடியே வந்தாலும் ரத்தம் கக்கி சாவுவான். ஓகே, இதெல்லாம் 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 எப்பேற்பட்ட தனிமனித தாக்குதல்னு சொல்லுவேன் நான். அதுக்கு நம்ம உடனே ஏன் இப்படி அதாவது கிண்டல் பண்றாங்களாம். யாரு? சோனியா அருண்குமார் போயிட்டு கிண்டல் பண்றாங்களாம், ஏன் இப்படி அப்படின்னு. இது மட்டும் இல்லாம பிரதர், ஆர் ராசாவில இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் வரைக்கும் ரொம்ப ஒருமை, அதாவது பிரதர் ஒருமையில ரொம்ப கேவலமா ஆபாசத்தக்க வந்து பிரதர் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஆபாசத்தக்க அவங்க வந்து பிரதர் ஒரு வந்து இப்போ வந்து பிரதர் எம்எல்ஏவோ எம்பியாகவோ இல்லை வந்து பிரதர் மந்திரியாகவோ இல்லை வந்து பிரதர் இது சிஎம்ஆவோ இருக்காங்கன்னா அவங்க பண்ற விஷயங்கள் விமர்சனம் தான் கண்டிப்பா கேள்வி விமர்சனம் பண்ணுறது தப்பே கிடையாது. அதுக்காக ஒருமையில ஆபாசமும் விமர்சனம் வைக்கிறது யாராலும் ஏத்துக்க முடியாதுல்ல. இப்படி அடுத்தது பிரதர், இந்த ட்விட்டர்ல ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பிரதர் எல்லாருமே வந்து பிரதர் சேர்ந்து பேசுறது, இது டிஸ்கஷன் பண்ணுறது ஒரு தளம். அது அதில் வந்து நானும் கேட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரதர் அந்த இதில் வந்து பிரதர் பங்கெடுக்கிறது பேசுறதுலாம் வழக்கமாக இருந்துச்சு. அப்போ வந்து பிரதர் சோனியா அருண்குமாரும் காயத்ரிங்களும் வந்து பிரதர் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல. உடனே அந்த அம்மா போடுது, பரம்பரை யாரு சோனியா அருண்குமார் போடுது, பரம்பரை ஊப்பிக்கள் கூட விமர்சனங்களை வரவேற்கிறாங்க. பல கட்சிகளில் குப்பை கொட்டிட்டு அங்க எந்த ஆதாயமும் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி மாதிரி நேற்று திமுகவுக்கு வந்துட்டு இதுக்கு பண்ற அலப்பறை இருக்கே ஷப்பா சாமி அப்படின்னு இந்த அம்மா போடுறாங்க. யாரு? சோனியா அருண்குமார் போடுறாங்க. அதுக்கு இந்த பாலாஜி உடனே போயிட்டு வந்து பிரதர் அந்த அம்மாவுடைய போட்டோவை மார்பிங் பண்ணி காயத்ரி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இல்ல நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் சோனியா அருண்குமாரை போட்டா அவங்க வந்து பிரதர் ஏத்துப்பாங்களா? இந்த லட்சணத்துக்கு சோனியா அருண்குமாருக்கு வந்து பிரதர் பெண்ணிய போராளியாம். நான் ஒண்ணு அம்மா சோனியா அருண்குமார், நீ பண்ற தொழிலுக்கு பேர் என்னம்மா? நீ பாக்குற வேலைக்கு பேர் என்ன? ஆபாச தொழில், ஆபாச வேலை, கூலிப்படம். நீனும் புரோக்கர் சங்கரும் கூலிப்படை தலைவன். நானு இந்த மாதிரி வந்து பிரதர் பல ஆட்களை வந்து கூட வச்சுக்கிட்டு இவங்களே வந்து ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு டீஃபேம் பண்றது வந்து பிரதர். நக்கீரன்ல மூத்த ரிப்போர்ட்டர் இருக்கார்ல தாமோதரன் பிரகாஷ், அவரை கூட வந்து எடுத்து போட்டு ஒரு வந்து பிரதர் பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்த சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கான். ஓகே, இப்படி டீஃபேம் பண்றது, ஒருத்தங்க டீஃபேம் பண்றது, அது உண்மையா பொய்யான்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீயே இப்படி தாண்டா, இப்படி தாண்டா இந்த ஐடி விங் நிர்வாகிகள் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற இந்த விஷயத்த மக்கள் மத்தியில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்படி வந்து சரக்கு சங்கரும் இந்த சோனியா இப்படி சரக்கு சங்கரும் சோனியா அருண்குமாரும் இப்படிப்பட்ட ஆட்களை கையில வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியை வந்து பல விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்க உள்ளவங்களை தவறா சித்தரிக்கிறது. இவங்களை யாராவது விமர்சனம் செஞ்சுட்டாங்கன்னா இவங்களை கேள்வி கேட்டுட்டா உடனடியா அவங்களை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில குடும்பம் ரீதியாக ஆபாசமாக சித்தரிச்சு அவங்கள மன ரீதியாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது, அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது, இப்படிப்பட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணு, இப்ப இந்த சவுக்கு மீடியா நடக்கிற ஆபீஸ் எங்க தெரியுங்களா? எங்க? இந்த அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கு வந்து செயலாளராக இப்ப பேசணும் ராஜ் சத்தியன், அந்த ஆளோட பில்டிங்ல தான் சவுக்கு மீடியா ஆபீஸே நடக்குது. ஓகே, இந்த கான்டாக்ட்ல தான்
பாலாஜி அதிமுகவுக்கு போறான். ஆமா, சரக்கு சங்கர் மூலியமா தான் பாலாஜிங்கிறவன் அதிமுக ஆபீஸ்க்கு போறான். அதிமுகவினுடைய அதிமுகவினுடைய பிரதான ஆஸ்தான ஐடி விங்குக்கு போறான். அதுக்கு தனி சம்பளம். புரோக்கர் சங்கர் சொல்ற இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு தனி சம்பளம். அது மாசம் 25,000. ஓகே, இவ்வளவு ஆதாரங்கள்ல இருந்தும் இன்னைக்கு பிணையில பாலாஜி வெளியே வந்திருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரதர், ரொம்ப பிரதர் கவலையா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வழக்க காவல்துறை இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும், ஏன்னா அவன் அவன் வாக்குமூலமே கொடுக்குறான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி பிரதர் சவுக்கு சங்கர் தானே அவன் கொடுக்குறான். அதற்கான ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி சட்டப்படியாக புரோக்கர் சங்கர் என்கிற சவுக்கு சங்கர் இந்த பாலாஜிக்கு, அதாவது பிரதர் பணம் அமைச்ச டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில இந்த வழக்குல புரோக்கர் சங்கர்ல ஏன் சேர்க்கல நான் கேட்பேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோனியா அருண்குமாரை ஏன் சேர்க்கல? ஏன்னா அவங்க இவனுக்கு போய் எல்லா ட்விட்லையும் ரீட்வீட் பண்றாங்க, ரிப்ளை பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து தான் டிராவல் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா இருந்து தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மர்டர் கேஸ் உள்ளிட்ட எல்லா குற்ற வழக்குலையுமே சம்பந்தப்பட்டவங்க, அதுக்கு தூண்டுதலாக இருந்தவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சும் வெளியே சொல்லாம இருந்தவங்களெல்லாம் வழக்குல பிரதர் இது குற்றவாளியை சேர்க்கலாம். இதுவரை அப்படிதான் இருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வழக்குல ஏன் நீங்க சவுக்கு சங்கரி சோனியா அருண்குமாரையும் சேர்க்கல? கண்டிப்பா சேர்க்கணும். சேர்ப்பதற்கான முகாந்திரம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் A1-ஆவே போடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவன் தான் டைரக்ஷனு. இவன் ஒன்லி அதாவது இவன் ஒன்லி அம்பு தான், அவன் தான் வில்லு. அப்படிங்கிற பொழுது அவனை A1-ஆவே போடலாம். இருந்தும் ஏன் அவனை வழக்குல சேர்க்கலன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் தாண்டி இவ்வளவு கேவலமான மட்டமான வேலைகள்ல பண்ணியிருக்கான் அவன். இவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தும் இன்னைக்கு அவனுக்கு பெயில் கிடைக்கிற அளவுக்கு நீங்க ஏன் டிஃபெண்ட் பண்ணல? ஏன் கவர்மெண்ட் சார்பா போலீஸ் டிஃபெண்ட் பண்ணல? எனக்கு அது ஏன் தெரியல. சரியான நேரத்தில் சரியா டிஃபெண்ட் பண்ணியிருந்தா இவனுக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிருக்காது. மீண்டும் இந்த வழக்கை மறு விசாரணை போலீஸ் செய்து அதுல சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கரையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோனியா அருண்குமார், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சோனியா அருண்குமாரையும் இந்த வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையுமே அவங்கள நீங்க கண்டுக்காம விட்டுட்டு இருந்தீங்கன்னா சமூக சீர்கேடுக்கு ஒரு முக்கிய பங்காக போறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக இந்த பாலாஜி குறித்தும் இவனுடைய ஆபாச தொழில் குறித்தும் அம்பலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.